வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ முதல்ல சர்க்கா பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் அல்லது சர்க்கா. சர்க்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி இது ஆக்சுவலி. கண்டிப்பா. இவங்க வுட் கோட்டிங்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் கோட்டிங்ஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி பிளேயர். இட்டாலியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறாங்க. மார்க்கெட் கேப் சுமார் 2400 கோடியிலிருந்து 2450 கோடி வரை இருக்கும். இப்ப ட்ரேட் ஆகிறது அரௌண்ட் 420 ரூபாய் டு 430 ரூபாய். Q4 FY26ல இவங்களோட ரெவென்யூ ரொம்ப இம்ப்ரெசிவா 33% YOY growth காட்டி 134 கோடி ஆகிருது. ரைட், 33% டாப் லைன் growth. ஆமா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, 33% ரெவென்யூ growthனா மார்க்கெட் கண்டிப்பா அதை கொண்டாடணும்ல. ஸ்டாக் பிரைஸ் ராக்கெட் மாதிரி போகணும். ஆனா ஏன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை பெருசா கண்டுக்கல? இங்க என்ன இல்யூஷன் இருக்கு? இங்க தான் நம்ம உள்ள போய் பார்க்கணும். 33% ரெவென்யூ growth பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஆனா ஒரு கம்பெனி நிறைய பொருட்களை விற்பதனால் மட்டும் அவங்க ஆக்சுவலி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. சிர்காவோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ரொம்ப சிவியரான பிரஷர்ல இருக்கு இப்போ. மார்ஜின் பிரஷர்னா? பெயிண்ட் தொழில்ல கச்சா பொருள், அதாவது ரா மெட்டீரியல்ஸோட விலை ஏற்றம் ஒரு பெரிய பிரச்சனை. ஐ திங்க் ஐ கெட் இட். இது எப்படி இருக்கும்னா, லைக் நீங்க ஒரு ரொம்ப பிஸியான பேக்கரி ரன் பண்ற மாதிரி. நீங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய கேக்ஸ் விக்கிறீங்க, வருமானம் அதிகம் தான். ஆனா கேக் செய்ய தேவையான மாவு, சக்கரை, பட்டர் விலை திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட் அனாலஜி. ரைட். நீங்க கேக் விலையை உடனே ஏத்த முடியாது, ஏன்னா பக்கத்து கடைக்காரன் கம்மி விலைக்கு வித்துட்டு இருக்கான். சோ உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் குறையுது. சிர்கா இதை தான் ஃபேஸ் பண்றாங்களா? அதுதான் உண்மை. ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ் மாதிரி ஜாயண்ட்ஸ் இருக்கிற ஒரு மார்க்கெட்ல சிர்கா மாதிரி மிட் டு ஸ்மால் பிளேயர்ஸ் கிட்ட பிரைசிங் பவர் ரொம்ப கம்மி ஆக்சுவலா. ரா மெட்டீரியல் காஸ்ட்ஸ் ஏறும்போது பெரிய கம்பெனிஸ் அவங்க மேசிவ் ஸ்கேல வச்சு அதை அப்சர்வ் பண்ணிடுவாங்க, இல்லனா விலையை லைட்டா ஏத்துவாங்க. ஆனா சர்க்கா உடனே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணா கஸ்டமர்ஸ் பெரிய பிராண்டுக்கு மாறி போயிடுவாங்க. So the top line revenue is just masking the bottom line bleeding. இது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ஸ்டேபிளா 65.19% இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் அவங்க தொழிலை நம்புறாங்க. ஆனா FII, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெறும் 6.3% தான் இருக்காங்க. ஓகே. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, DII, நம்ம லோக்கல் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேசிக்கலி 0% தான் ஹோல்ட் பண்றாங்க. வெயிட், லிட்டரலி 0%? ஆமா, ஆல்மோஸ்ட் 0. லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லாவே தெரியும். அவங்க ரா மெட்டீரியல் வாலட்டிலிட்டி ஸ்டெபிலைஸ் ஆகிற வரை இந்த பக்கம் வரமாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா இந்த ரா மெட்டீரியல் ரிஸ்க்கை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். வாவ். அடுத்த கம்பெனியும் எந்த நிஷ் மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. ஆனா இங்க இல்லூஷன் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். எஸ், RIR. ஸ்மாலர் கம்பெனி ஆக்சுவலி. மார்க்கெட் கேப் சுமார் 1500 கோடி ரூபாய். இவங்க EV மற்றும் ரினியூவபிள்ஸ்க்கு தேவையான பவர் செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்கிறாங்க. இப்போ EV செமிகண்டக்டர்ஸ்னாலே மார்க்கெட்ல ஒரு பெரிய ஹைப் இருக்குல்ல? ஒரு ஹியூஜ் ஹைப் இருக்கு கண்டிப்பா. அவங்க ஒரு புதிய MD மற்றும் CEOவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. CIC டயோட்ஸ் மாதிரி புதிய ஃபியூச்சரிஸ்டிக் டெக் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்பர்ஸ் பார்த்தா Q3 FY26ல அவங்க ரெவென்யூ கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. மற்றும் PAT, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், ரொம்ப ஷார்ப்பா டிராப் ஆகியிருக்கு. ஏன் இந்த டிஸ்கனெக்ட்? What's fascinating here is the difference between narrative and execution. Tech மற்றும் EV பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்கான narrative. ஆனா ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங்ல எக்ஸிகியூஷன் ரொம்ப ப்ரூட்டலி கஷ்டம். செலவு அதிகமாகும்ல? கண்டிப்பா. R&D புதிய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்க. R&Dக்கு நிறைய செலவு பண்றாங்க. இந்த சிலிகான் டயோட்ஸ் தயாரிக்க மேசிவ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதனால தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஷார்ப்பா டிராப் ஆகுது. கேஷ் உள்ள வரதுக்கு முன்னாடி கேஷ் வெளியே போகுது. வெயிட், ஆனா ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் செக்டர்ல புதிய லீடர்ஷிப் வரும்போது இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் பண்ணணும்ல? சிர்கா மாதிரி இங்கேயும் DII 0% தான் இருக்கு. ஏன் நம்ம லோக்கல் ஃபண்ட்ஸ் ஒரு EV செமிகண்டக்டர் கம்பெனியை டோட்டலா அவாய்ட் பண்றாங்க? FII கூட 9.8% வச்சிருக்காங்களே. ஏன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் இருக்கு. இப்போ RIRோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஓவர் தி இயர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சு இப்போ 58.61% வந்திருக்கு. ஓகே, அது ஒரு ஸ்லைட் ரெட் ஃபிளாக். மாறும்போது எக்ஸிகியூஷன் ஃபெயில் ஆனா ஒரு 1500 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற சின்ன கம்பெனிஸ் ரொம்ப அடி வாங்கும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சின்ன சின்ன பெட்ஸ் எடுப்பாங்க. ஆனா DII's ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சி இல்லாம உள்ள வர யோசிப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்க போர்ட்ஃபோலியோவோட ஒரு டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. வேல்யூவேஷன், இது ரெண்டாவது தீம். தி வேல்யூவேஷன் ட்ராப் வர்சஸ் கேஷ் ஃப்ளோ ரியாலிட்டி. முதல்ல ஒரு ஹியூஜ் டெக் பிளேயர் பார்ப்போம். TBO டெக் லிமிடெட்.
ஓ, இந்த கம்பெனியோட ஸ்கேல் ரொம்ப பெருசு. ஆமா, மார்க்கெட் கேப் 12,800 கோடியில இருந்து 13,400 கோடி வரை இருக்கு. இது ஒரு ஆன்லைன் B2B டிராவல் பிளாட்ஃபார்ம். B2B னா பிசினஸ் டு பிசினஸ், அதாவது டிராவல் ஏஜென்ட்ஸ்க்கு தேவையான டெக் பிளாட்ஃபார்ம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 44.41% இருக்கு. Q3 FY26ல ரொம்ப ஸ்ட்ராங் ரெவென்யூ காட்டியிருக்காங்க, பில்டிங் ஆன் பாஸ்ட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் 89% YOY growth. 89% growthங்கிறப்போ மார்க்கெட் அதை நோட்டீஸ் பண்ணாம இருக்காது. கண்டிப்பா இங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு பாத்தீங்களா. FIIs 29.7% மாறியும் DIs 17 to 19% ஹோல்ட் பண்றாங்க. சிர்கா மாதிரியும் RIARல DIS 0ன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க பார்த்தா நியர்லி 20% உள்ள இருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஆசெட் லைட் மாடல், ஒரு டெக் எனேபிள் பிளாட்ஃபார்ம். ஒரு தடவை சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிட்டா அது 100 டிராவல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் 10,000 ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் மார்ஜினல் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஸ்கேல் ஆக ப்ராஃபிட் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி பிரெடிக்டபிலிட்டியை விரும்புவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் த அப்பீல். ஆனா இங்க தான் என்னோட புஷ்பேக் வருது ஆக்சுவலி. இது எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா P ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு earnings ரேஷியோ பார்த்தா 52லேருந்து 57xல உட்கார்ந்திருக்கு. ₹1 ப்ராஃபிட்க்கு 57 rupees கொடுக்க மார்க்கெட் ரெடியா இருக்கு. I mean, like, paying a 57x P is like driving a supercar at 200 km/h on a highway. அந்த பெபிள் எதுவா வேண்டாலும் இருக்கலாம். டிராவல் டிமாண்ட் திடீர்னு ஸ்லோ ஆகலாம், இல்லனா மேக் மை ட்ரிப் மாதிரி பெரிய காம்படிட்டர்ஸ் B2B ஸ்பேஸ்ல இன்னும் அக்ரெசிவா உள்ள வரலாம். ஹை growth எப்போதுமே ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன் தான் டிமாண்ட் பண்ணும் தான். ஆனா அந்த 57x பிரீமியம் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணா உங்களுக்கு 0 ரூம் கொடுக்கும். ஒரு சின்ன குவார்டர்ல அவங்க growth 89%ல இருந்து ஒரு 40%க்கு டிராப் ஆனா கூட இந்த 57x P ரேஷியோ திடீர்னு 30xக்கு ரீரேட் ஆகலாம். அப்போ ஸ்டாக் பிரைஸ் பாத்தியா குறையும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள இருந்தாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த பெர்ஃபெக்ஷன் பிரைசிங் ட்ராப்ல மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. The illusion of permanent perfection. Got it. இப்போ இந்த டெக்கோட 57x P-ல இருந்து கீழே இறங்கி நம்ம கிரவுண்டடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு வருவோம். Enviro Infra Engineers Limited or the EIEL. In stark contrast, look at this waste water treatment infra company. Tech platform ko சாக்கடை நீர் சுத்திகரிப்புக்கும் எவ்ளோ வித்தியாசம். ரெண்டு டிஃபரண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஆமா. இவங்களோட மார்க்கெட் கேப் 3500+ crores இருக்கு. ப்ரோமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ஹையா 70.19% இருக்கு. ஆனா இவங்களோட PE ரேஷியோ வெறும் 16 to 18x தான். டீபோடெக்கோட 57x எங்க இருக்கு? இவங்களோட 16x எங்க இருக்கு? ஏன் இந்த மேசிவ் டிஸ்கவுண்ட்? This raises an important question for you the listener. இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹிஸ்டரி ஆஃப் ப்ராஃபிட் growth இருக்கு ஆக்சுவலி. கவர்மெண்ட் இன்ஃப்ரா புஷ், ஸ்வச்ச பாரத் மாதிரி திட்டங்கள்னால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது. ஆனா PE ஏன் டெக்கை விட இவ்ளோ லோவா இருக்கு? இதுதான் நம்ம அடுத்த illusion, the cash flow puzzle. வெயிட், கேஷ் ஃப்ளோ பசில்னா எக்ஸாக்ட்லி என்ன? ப்ராஃபிட் பேப்பர்ல இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? ப்ராஃபிட் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும், பேங்க் அக்கவுண்ட்ல இருக்காது. ஓ, நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும்? என்வைரோ இன்ஃப்ரா தேவையான பைப்ஸ் வாங்கணும், ரோட தோண்டணும், ஒர்க்கர்ஸ்க்கு வாரம் வாரம் சம்பளம் கொடுக்கணும். இதுக்கு அவங்க கையில இருந்து பணம் போடுவாங்க, இல்லனா பேங்க்ல டெட் வாங்குவாங்க. ரைட். ப்ராஜெக்ட் முடிக்க ஒரு 3 வருஷம் ஆகும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபுல் பேமெண்ட் வர இன்னும் 1 வருஷம் ஆகலாம். சோ அவங்க அக்கவுண்ட் புக்ஸ்ல நாங்க 100 crore ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம், அதுல 20 crore ப்ராஃபிட்னு எழுதிடுவாங்க. ஆனா அந்த 20 crore ஆக்சுவலா கையில வர மாச கணக்குல ஆகும். எக்ஸாக்ட்லி. ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். டெக்ல ஒரு டிராவல் டிக்கெட் புக் ஆன உடனே கேஷ் உள்ள வந்துரும். ஆனா பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஹார்ட் ரியாலிட்டி வேற. கல்ல உடைத்து பைப் போட்டாதான் காசு, அதுவும் லேட்டா தான் வரும். அதனாலதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவாய்ட் பண்றாங்களா? ஆமா, அதனாலதான் FIIs இந்த கம்பெனில வெறும் 0.58% தான் ஹோல்ட் பண்றாங்க. மார்க்கெட் எப்போதுமே டெக் பிளாட்ஃபார்ம்ஸோட கேஷ் ஃப்ளோ சர்டனிட்டியை அதிகமா வேல்யூ பண்ணும், இன்ஃப்ராவோட டிலேட் பேமெண்ட்ஸை ஆல்வேஸ் டிஸ்கவுண்ட் பண்ணும். That is a huge eye-opener actually. Paper profit is not equal to cash in the bank. அதனால தான் 16x P-ல இது கிடைக்குது. Finally, let's move to the third theme, the defensive moat versus the cyclical pivot. முதல்ல the stable giant CRISIL Ltd. CRISIL. இந்த மார்க்கெட்ல இது ஒரு மேசிவ் டிஃபென்சிவ் பிளேன்னு சொல்லலாம். Absolutely. இது ஒரு massive rating agency. ஒரு பெரிய கம்பெனி பாண்ட்ஸ் வெளியிடணும்னா இல்லனா பெரிய லோன் வாங்கணும்னா இவங்க கிட்ட தான் ரேட்டிங் வாங்கணும். மார்க்கெட் கேப் 30,000 crore பிளஸ். ப்ரமோட்டர்ஸ், அதாவது S&P Global 66.64% ஹோல்ட் பண்றாங்க. PE 36x இருக்கு. கன்சிஸ்டன்டா டபுள் டிஜிட் growth மரியும் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கிற கம்பெனி. ஒரு சாலிடான பிசினஸ் மாடல். ஆமா. அண்ட் ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு அல்டிமேட் ஸ்லீப் வெல் அட் நைட் ஸ்டாக் மாதிரி தெரியுது. ஆனா ஒரு நான் டெக் கம்பெனிக்கு 36 PE அதிகம் இல்லையா? நார்மலா பார்த்தா அதிகம்தான். ஆனா கிறிசில்க்கு ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல ஒரு மேசிவ் மோட் இருக்கு. மோட்னா லைக் ஒரு கோட்டையை சுத்தி இருக்கிற ஆழமான கிடங்கு மாதிரி. ரைட். புதிய ஆட்கள் இந்த தொழிலுக்குள்ள வரதே அந்த அளவுக்கு கஷ்டம். இது ஒரு ஒலிகோபோலி மார்க்கெட். ரெகுலேட்டரி பாடி தான் யாரு ரேட்டிங் ஏஜென்சின்னு முடிவு பண்ணும். ஒரு தடவை செட்டப் பண்ணிட்டா பாண்ட்ஸ் முடியற வரை ரிக்கரிங் ரெவென்யூ வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. So minimal regulatory risks and highly predictable cash flow.
என்விரோ இன்ஃப்ராக்கு இருந்த அந்த கேஷ் ஃப்ளோ பிரச்சனை இங்க கிடையவே கிடையாது. கரெக்ட். அதனால தான் FIIs 7.18% ஹோல்ட் பண்றாங்க, மரியும் DIIs ஸ்டெடிலி இவங்க ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் கம்பெனிஸ்க்கு பணம் தேவை, அவங்க டெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கும் ஆல்வேஸ் பிசினஸ் இருக்கும். மேக் சென்ஸ். The only real question for investors here is not if this is a good company, but finding the right valuation entry point. 36x PE-ல லம்சமா உள்ள நுழையலாமா, இல்லனா மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது ஸ்லோலி அக்யூமுலேட் பண்ணலாமா தான் நீங்க முடிவு பண்ணணும். குவாலிட்டி எப்போதும் பிரீமியம்ல தான் கிடைக்கும்ல. பட் the final company we're discussing today has a completely different story. It's a transformation story. Shriram Pistons and Rings Limited இப்போ SPR Auto Technologies னு பேரு மாத்திருக்காங்க. SPR Auto. இவங்க ட்ரெடிஷனல் ஆட்டோ ஆன்சிலரிஸ், அதாவது என்ஜின் பார்ட்ஸ், பிஸ்டன்ஸ், ரிங்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. மார்க்கெட் கேப் சுமார் 14,700 crores. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 43.75% இருக்கு. இங்க ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனல் மிக்ஸ் பார்க்கலாம். FII 7.65% மற்றும் DII 12 to 13%. P ரேஷியோ 25-26x. FY26ல இவங்க ரெக்கார்ட் இன்கம் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் இன்கம் நம்பர்ஸ் எல்லாம் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க உண்மையான ஃபியூச்சர் ஸ்டோரி அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். அவங்க SPR ஆட்டோ டெக்னாலஜிஸ்னு ரீபிராண்ட் பண்ணி ஒரு 1000 crore QIP, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பண்ண பிளான் பண்றாங்க. ஓ, 1000 crore ரேஸ் பண்றாங்களா? ஆமா, இது வழியா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து கேபிட்டல் ரேஸ் பண்றாங்க. எதுக்காக இந்த படம்? அவங்க ட்ரெடிஷனல் ஆட்டோ காம்பனன்ட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி EV ஸ்பேஸ்க்கு பிவட் ஆக போறாங்க. ஆக்சுவலி வெயிட் ஒரு நிமிஷம். பிஸ்டன்ஸ் மற்றும் ரிங்ஸ் வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ்ல தான் யூஸ் ஆகும். EVஸ்ல என்ஜினே கிடையாது, பேட்டரி மற்றும் மோட்டர் தான் இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு பிஸ்டன் மேக்கர் EVக்கு பிவட் ஆக முடியும்? இது வேற ஒரு நெரேட்டிவ் இல்யூஷன் இல்லையா? இது வேலிடான டவுட் தான். ஆனா அவங்க பிஸ்டன்ஸை EVல யூஸ் பண்ண போறதில்ல. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிவட். ட்ரெடிஷனல் ஆட்டோ செக்டார்ல இருந்து வரும் மேசிவ் ப்ராஃபிட் மற்றும் இந்த QIP வழியா வரும் பணத்தை வச்சு புதிய EV காம்பனன்ட்ஸ் தயாரிக்க R&Dல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோட்டார் ஹவுசிங்ஸ், precision machine components for drive trains மற்றும் thermal management parts தயாரிக்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்போ வாவ், பழைய தொழில் தரும் கேஷை வச்சு புதிய தொழிலுக்கு பாலம் அமைக்கிறாங்க. Oh, that makes absolute sense. They are buying their own survival using their legacy cash cow. ஆனா ஆட்டோ செக்டரை பத்தி பேசும்போது லிசனர்ஸ் ஒன்னு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆட்டோ செக்டர் எப்போதுமே ஹைலி சிக்லிக்கல். மக்கள் கிட்ட பணம் இருந்தா தான், எக்கானமி நல்லா இருந்தா தான் கார் வாங்குவாங்க. எக்கானமி திடீர்னு ஸ்லோ ஆனா ஆட்டோ சேல்ஸ் அடி வாங்கும். So even though this EV transformation is strategically brilliant, the cyclicality risk of the auto industry will always be there. இல்லையா? If we connect this to the bigger picture, நீங்க சொல்றது 100% correct. SPR Auto ஒரு நல்ல valuationல ட்ரேட் ஆகுது, 25x PE. ஆனா அந்த cyclical nature-னால தான் மார்க்கெட் அத கிறிசல் மாதிரி 36x PE கொடுத்து கொண்டாடல. Exactly. So we have covered a truly wide and fascinating spectrum today. Every single company has its own risk-reward balance. எந்த நம்பரும் மேல தெரியற மாதிரி சிம்பிள் இல்ல. In final, thanks for watching this video. Please share your thoughts on this topic in the comments. Please consult financial advisor. This content for only educational purpose. ஒரு புதிய deep dive உடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.